டாக்டர்ஸ் டே எப்படிங்க சார் வருது? டாக்டர்ஸ் டே ஜூலை 1. சார் எதுக்குங்க சார் டாக்டர்ஸ் டே கொண்டாடுறாங்க சார்? வருஷம் வருஷம் டாக்டர்ஸை வந்து ஆனர் பண்ணுறதுக்காக கொண்டாடுறாங்க. இந்த பேஷண்ட்ஸ்க்குலாம் செல்ஃப் மெடிகேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இன்கேஸ் உடம்பு சரியில்லைனா நீங்கள் செல்ஃப் மெடிகேஷன் பண்ணுறீங்களா சார், இல்லை இன்னொரு டாக்டர் பார்க்குறீங்களா? இன்கேஸ் எனக்கு அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இனிஷியலாக மேபி ஒரு நாள் 2 நாளுக்கு செல்ஃப் மெடிகேஷன் எடுத்துருவேன். பட் அதுக்கப்புறம் என்னால் முடியல இல்லை சந்தேகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பர்டிகுலர் டாக்டரை பார்க்குறது தான் பெட்டர். ஆனால் பேஷண்ட்டுக்கு மட்டும் செல்ஃப் மெடிகேஷன் தப்புன்றீங்க சார், நீங்கள் மட்டும் எடுத்துக்கிறீங்க? நாங்கள் ஏதாவது ஒரு ஐடியாவாவது இருக்கும்ல எனக்கு என்ன மெடிசன், ஓகே, அதனால் ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா வராதான்னு ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அதனால நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்க சார். பட் பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. டாக்டர்ஸுமே ஒரு லெவலுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்க சார். அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சார், சூப்பருங்க சார். அடுத்த கொஸ்டின் சார், நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேஷண்ட் பார்த்துருக்கீங்க. நீங்கள் சொல்கிறது புரியாமல் பேஷண்ட் வந்து சம்மந்தமே இல்லாமல் கொஸ்டின் கேட்பாங்க, இல்லை கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டு வந்து கொஞ்சம் அவங்க டார்ச்சர் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறது புரிஞ்சிக்க மாட்டாங்க, அவங்கள சும்மா வேறு சம்மந்தமே இல்லாமல் கொஸ்டின் கேட்பாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அதை? முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அவங்களோட லாங்குவேஜில் அவங்களுக்கு எப்படி புரிகிற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி, அவங்களோட டெய்லி அவங்க எப்படி பேசிப்பாங்களோ அந்த மாதிரி நம்ம பேசினா புரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கால்வாசி புரியாமல் இருக்கிறதுக்கான ரீசன் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது வந்து நம்ம சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. சரியாயிடணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது அப்படி சொல்ல முடியாதுன்னு ஏன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணால் முக்கால்வாசி பேர் புரிஞ்சுப்பாங்க. இல்லைனா வேறு யாராவது ஒரு அட்டெண்டரை கூப்பிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க மூலமாக அவங்களுக்கு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும். உங்களுக்கு அந்த மாதிரி டார்ச்சர்லாம் எதுவும் இல்லை? இருக்குது எல்லாம் நிறைய டெய்லி இருக்குது. இந்த பழைய படம்லாம் பார்த்துருக்கீங்களா சார்? அதில் திடீர்னு வீட்டில் இந்த கல்யாண பொண்ணு வந்து திடீர்னு மயக்க போட்டு விழுந்தோடனே வீட்டில் இருக்கிற வேலைக்கார லேடியோ இல்லை பாட்டியோ வந்து நாடி பார்த்து கன்சீவாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு நாடி பிடிச்சி சொல்ல தெரியுமா? தெரியாது. அந்த மாதிரி சொல்லனாலும் எனக்கு தெரியாது. நம்ம டிபார்ட்மெண்ட் இல்லாதனால. இல்லை, அப்படி சொல்கிறது உண்மையாங்க சார்? அது ஆக்சுவலாக முன்னாடி காலத்தில் இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு ரீசன் இருந்திருக்கலாம். பட் எனக்கு தெரியல அது எதனால அப்படி சொல்கிறேன். பாட்டிங்கெல்லாம் கையை தொட்டு பார்த்து சொல்கிறாங்க இல்லைங்க சார்? சொல்லலாம், மிஸ்டு பீட்டுன்னு சொல்லுவாங்க. அது எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது தப்புன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு தெரியல. இன்னொன்று அதில் எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஜூலை 1 அன்னைக்கு டாக்டர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். எல்லா டாக்டர்ஸுக்கும், டாக்டர்ஸ் கூட அசோசியேட்டாக இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸ் அண்ட் நான் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே டாக்டர்ஸ் டே விஷஸ்.